வாங்க சித்தப்பா. பாத்துக்கிச்சு அம்மா, மெதுவா. சித்தப்பா வந்திருக்காரு. அண்ணே கோபி அண்ணே கோபி வாடா 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 வாடா. எப்படி இருக்கீங்க? நல்லா கோபி இருக்கீங்களா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா, நான் தான் சித்தப்பா முதல்ல பார்த்தேன். எனக்கு gift எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்க. அடடட. அதுக்காக காலையில 5 மணில இருந்து எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. பாரு. இதே ஸ்கூலுக்கு போகணும்னா எழுந்திருப்பாளா இவ? நீதான் நல்லா படிக்கிறியாமா? படிக்கிறா, ஆனா நல்லா எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் அண்ணே? சித்தப்பா, அம்மாக்கு என் ஸ்கூல் சிலபஸ் புரியவே இல்ல. டேய், 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 டேய். அம்மா ஓல்டு சிலபஸ்ல படிச்சவடா, அதனால அவ எப்பவுமே ஓல்டு தான். உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு கேழ்வரகு கூழுதான். ஏய், இது பாரு, சாப்பாட்டெல்லாம் கை வைக்காத. என்ன எப்போ தப்பு? போல சும்மா இருங்க. என்ன கோபி இப்படி இழைச்சு போயிருக்க? ஐயோ, நான் 4-5 கிலோ ஏறி இருக்கானே, சரியா பாருங்க. ஐயோ, நீ கவலைப்படாத. அன்னி கையால ஒரு 10 நாள் சாப்பிடு. கட கட கடன்னு ஒரு 10 கிலோவை தனியா கட்டி வச்ச மாதிரி ஆயிடும். இப்போ நீங்க அப்படிதான் இருக்கீங்களா? நீ வேற, நீ குடுக்குற டிஃபன் பாக்ஸ் தூக்கி போட்டுட்டு ஆபீஸ் கேண்டீன்ல சாப்பிட்டு பாடி சும்மா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு பாரு. அண்ணே, நீங்க மாறவே இல்ல. 2 பேரும் அப்படியே தான் இருக்கீங்க. ஆமா கோபி, இந்த தடவையாவது அதிகமா லீவ் போட்டு வந்திருக்கியா? இல்ல போன தடவை மாதிரி சீக்கிரம் போகணும்னு குதிப்பியா? இல்ல அண்ணே, இந்த தடவை இருப்பேன். சரி சரி, என்ன நிக்க வச்சு பேசிட்டே இருக்க? நீ ரொம்ப டயர்டா இருப்ப. நீ குளிச்சுவா, சேர்ந்து சாப்பிடலாம். சரிண்ணே. ஆமா, என்ன நீ அவன் வர வரைக்கும் அவன் வருவானான்னு மேலேயும் கீழே ஏறி இறங்கிட்டு இருந்த. இப்ப வந்த உடனே ஹாலில் நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. அது போட்டோம், நீ காலையில இருந்து சமையல் அறையில உருட்டி மிரட்டி ஏதோ பண்ணிட்டு இருந்தல, அந்த கண்டுபிடிப்பை கொண்டு வந்து கொட்டை, அதை சோதிச்சு பாக்குறோம். அது உங்களுக்கு இல்ல. யாரு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான். கோபி முகம் என் திடீர்னு வாடி போச்சு. இனிமே இங்கதான் இருப்பேன்னு சொல்றான். கோபி கோபி, என்னண்ணே? என்னப்பாச்சு? ஒன்றும் இல்லைண்ணே, நத்திங். என்ன பார்த்து சொல்லு. என்னண்ணே? உன்னை வளர்த்த வேண்டாம் நான். உன் மனசு ஓட்டம் என்னன்னு எனக்கு தெரியும் தம்பி. உன்னால பொய் சொல்ல முடியாதுப்பா. என்ன பாச்சு? அண்ணா, நான் லீவ்ல வரல. பின்ன என் வேலை போயிடுச்சு. கோபி, என்ன பாச்சு? ஏன்? கம்பெனியோட நிலைமை சரியில்லை. எக்கனாமிக்கல் வேல்யூ ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. வேர்ல்டு மார்க்கெட்டும் டவுன் ஆயிடுச்சு. அதுல எங்க கம்பெனியோட ஷேர்ஸ் ரொம்ப அடிபட்டுடுச்சுன்னு. அதனால நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுல உங்க தம்பியும் ஒருத்தன். ஆனா நீங்க எவ்வளவு எதிர்பார்ப்போட என்ன லண்டனுக்கு அமிச்சிங்க. ஆனா பாதிலேயே திரும்ப வந்துட்டேன். இந்த விஷயத்த வந்த உடனே உங்ககிட்ட சொல்லி உங்களை அப்செட் பண்ண விரும்பல. ஆனா உங்களுக்கே தெரியும், நான் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பேன். ஆனா என்னன்னு தெரியல, இந்த விஷயத்த என்னால ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க முடியல. ஏய் கோபி, ஏய் இது பாரு, இவ்வளவு தானா? இதுக்கு போய் இவ்வளவு வாட்டம்? ஐயோப்பா, நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்து போய் விடுறா. உனக்கு வேலை போன என்ன பெரிய வேலை? வெளிநாட்டு வேலை என்ன பெரிய வசதி வேலையா? அங்க போய் லட்சமா சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? ஏதோ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 6 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கூட பந்தவரை பார்க்க முடியாம, சொந்த பந்தத்தை பார்க்க முடியாம, ஒரு நல்லது கெட்டது கூட வர முடியாம, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. இது மாதிரி கூடலோ குறைச்சலோ எதுவா இருந்தாலும் சரி விடு, பரவாயில்ல. நீ இங்கதான் இருக்கணும். நீ இங்க இருந்தாதான் எனக்கும் சந்தோஷம். இது மாதிரி உனக்கு வேலை போனதை பத்தி நான் சந்தோஷப்படணும் இல்லையோ, நிவேதா ரொம்ப சந்தோஷப்படுவா. நீ பக்கத்துலயே இருப்பியே. ஐயோ, எப்பா பாரு சித்தப்பா பக்கத்துல இருக்கணும், சித்தப்பா பக்கத்துல. அது ஒண்ணு இல்ல, ரொம்ப சந்தோஷம். நீ பக்கத்திலேயே இருக்க போறது நினைக்கும் போது அது எப்படி? அது ஆனந்த கண்ணி. எவ்வளோ கடவுள்கிட்ட வேண்டி இருப்பேன் தெரியுமா? ஐயோ, என் தம்பியை கண்காணாத இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டேனே. அவன் பக்கத்திலேயே இருந்தானா எவ்வளோ வசதியா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு என் பிரார்த்தனை கடவுளுக்கு கேட்டுச்சு போல இருக்கு. அதான் இது மாதிரி ஏதோ நடந்து நீ என் கூடவே இருக்கிற மாதிரி பண்ணிட்ட.
உனக்கு அந்த வேலை போனா என்ன பெரிய வேலை, அது என்ன பெரிய இதுவா? இங்க உனக்கு திறமை இருக்குப்பா. உன் திறமைக்கு இங்க 1000 பேர் உன்னை கூட்டு கொடுப்பாங்க. நீ கவலைப்படாத. இதையெல்லாம் போட்டு மனசை குழப்ப. நான் என்னமோ எதிர நினைச்சு பயந்தே போயிட்டேன். இவ்வளவுதானா? இது அண்ணி உனக்காக என்னென்னவோ பண்ணி வச்சிருக்கா. நான் நேத்துல இருந்து பட்னி தெரியுமா, உன் கூட சேர்ந்து சாப்பிடணும்னு. எவ்வளவு நாளாச்சா நம்மளாம் சேர்ந்து சாப்பிட்டு. நம்மளாம் சேர்ந்து சாப்பிடுவோம். நீ சீக்கிரம் குளிச்சுட்டு வா. ஓகே? தம்பி, இவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லையே. அண்ணா இல்ல கேட்டேன். இதுக்காக நீ கவலைப்படாதப்பா. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். வேலை 1000 வேலை இருக்குப்பா. நீ தைரியமா இருக்கணும். நீ எனக்கு தைரியமா இருக்கணும்ப்பா. நீ தைரியமா இருந்தா தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும், தைரியமா இருக்க முடியும். என்ன நான் கலங்க கூடாதுங்கிறதுக்காக நீ கண் கலங்கிட்டு போறிய. கிரேட்டா. நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். போய் விளையாடிக்கிட்டா. என்னங்க? என்னங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சிருவா. என்னங்க, என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்க. தம்பிக்கு வேலை போயிடுச்சா? என்னங்க சொல்றீங்க? அவ வேலை? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு வேதனைப்பட்டு அவனை படிக்க வச்சு அவன் ஆசைப்பட்டபடியே லண்டனுக்கு அனுப்பி வச்சேன். அவன் அங்க வேலை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு எவ்வளவு கனவு கண்டேன். என்னங்க என்னங்க நீங்க குழந்தை மாதிரி? இல்ல பகி, என்னால முடியல. அவன் முகத்தை பார்க்கும்போது என்னால தாக்க முடியல. அவகிட்ட பேசி சமாதானப்படுத்தி அவனுக்கு எவ்வளவு ஆறுதல் சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா உன்னை பார்த்த உடனே அவன் வந்தா அவன்கிட்ட வேலை விஷயத்தை பத்தி வாய திறக்காது. அவன் ஆசையெல்லாம் இப்படி ஆயிப்போச்சு. சரி சரி, எல்லாம் சரியாயிடும். கஷ்டப்பட்டது வீணா போகாது. கண்டிப்பா பலன் கிடைக்கும். எல்லாம் ரெடியா? சரிங்க. அவன் பசியோட இருப்பான், எடுத்துட்டு வந்துரு. ரெடி தானே? நான் எடுத்துட்டு வரேன். சரி, நீங்க போங்க. கடவுளே, ஹலோ. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் யாரு? என்ன அதுக்குள்ள டிஸ்பிளேல நம்பரை பார்த்தியா? டேய், என் வாய்ஸ் தெரியல? சாரி, தெரியல.
கோபிடா. கோபி? ஆமா, கோபியே தான். ஓ ஏய் கோபி, எங்கேருந்து பேசுற நீ? லண்டன்லாம் கிடையாது, சென்னையில இருந்து தான். ஏய் சென்னைக்கு எப்போ வந்த நீ? காலையில தான் வந்தேன். சரி, நீ எங்க இருக்க? ஆபீஸ்ல, வீட்லயா? இல்ல ரெண்டும் இல்ல, நான் சும்மா என் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க அதை சொல்லு. நான் இப்போ என் வீட்ல தான்டா இருக்கேன். சீக்கிரம் வா. சரி இப்போ வந்துடுறேன், அங்கேயே இரு. ஓகேடா. ஏய், தள்ளாத, நானே- எங்க வீட்ல வந்துட்டு உனக்கு என்ன கூச்சம்? உட்கார். பி ஃப்ரீ. அப்பா. அப்புறம் சொல்லு. எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து? என்னது வருஷமா? ஏண்டா, நான் ஃபாரின் போய் 15 வருஷம் ஆகுது. 3 வருஷம்டா. சரி, அதெல்லாம் விடு. வீட்ல எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க, எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. என்ன ஒரு 3 வருஷம் எல்லாருக்கும் வயசு கூடி இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஏய், நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், சொல்லு. நிஜமாதான்ப்பா. குரங்கு தாவறதை நிறுத்த முடியுமா? இல்ல நாய் வாழை தான் நிமித்த முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரிதான் எங்க அப்பாவும். வெளியில இருந்து வீட்டுக்கு வரும்போதே ஏதாவது ஒரு பிரச்சனையோட தான் வருவாரு. நீ பார்க்கும்போது எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இப்பவும் இருக்காரு. அடுத்து எங்க அம்மா தாய் குலத்துக்கே உரிய எல்லா சென்டிமெண்டோட உச்ச கட்டம். தாலி கட்டினாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் பண்ற அட்டூழியம் அத்தனையும் தாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம மீனா, நீ போகும்போது ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தா, இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறா. மற்றபடி டெய்லி என் கூட சண்டை போடுறத மறக்கவே மாட்டா, அது யூஸ்வல். அதை விடுறா. அப்புறம் என்னை பத்தி சொல்ல மறந்துட்டேன் பாரு. நான் படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப நாள் சும்மா தான்டா இருந்தேன். எங்க அக்கா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தாங்க. எனக்கும் தோணுச்சு அவங்கள ஏன்டா கஷ்டப்படுத்தணும்னு. அப்புறம் நான் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்தேன். கொஞ்ச நாள் தான் பார்த்தேன், செட் ஆகலை. இப்போ ஒரு ஆஃபீஸில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன், பரவாயில்ல, ஏதோ போயிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என்னையும் ஒருத்தி துரத்தி லவ் பண்றாப்பா. யாருன்னா? எனக்கு சுத்தமா அவளை பிடிக்கவே இல்லை. நம்ம பசங்க என்னடானா, நீ தாண்டா அவ மனசை புரிஞ்சுக்கணும் அப்படி இப்படிங்கிறானுங்க. எனக்கு என்னமோ அவளை பத்தி பேச்சு எடுத்தாலே மைண்ட் அப்செட் ஆயிடுது. சரி, அதை விடு. சரி, நீ இப்போ உன்னை பத்தி சொல்லு. ஏய், என்னை பத்தி என்னடா இருக்கு சொல்றதுக்கு? ஒண்ணுமே இல்ல. லண்டனுக்கு போனா வந்தேன், அவ்வளவுதான். அதை விடு. வீட்டுல ஏதாவது மாற்றங்கள், முக்கியமான சம்பவங்கள் ஏதாவது? வேற ஒன்றும் சேஞ்ச் இல்லப்பா, அவ்வளவுதான். ஏய், நல்லா ஞாபகப்படுத்தி சொல்றா. ஏய், என்ன நீ எல்லாத்தையும் இங்கே கேட்டு தெரிஞ்சுப்பியா? வீட்டுக்கு வந்து தெரிஞ்சுக்க, வாடா கிளம்பு. டேய், எங்க? இந்த பாரு, நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். அண்ணா அண்ணி நிவேதாலாம் என்ன விடவே மாட்டாங்க, புரியுதா? நான் நாளை கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வரேன். சரி வா, ஆனா பழைய வீட்டுக்கு போய் நிக்காத, நாங்க இப்ப வீட்டை மாத்திக்கிட்டு போயிட்டோம். நாளைக்கு நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு நீயே வந்து பிக்கப் பண்ணிக்கோ. அப்புறம் ஏண்டா, உங்க வீட்ல எல்லாரும் என்ன ஞாபகம் வச்சிருக்காங்களா? டேய், கண்டிப்பா வச்சிருப்பாங்கடா, உன்னை எப்படா மறக்க முடியும்? ஓகே, வா சாப்பிடலாம், வா. மா மா, ஏய் அம்மா எங்க? என்ன விஷயம்? ஏய் அம்மா எங்கடி? என்ன விஷயம்? ஏய், அத முதல்ல எல்லாம் சொல்லு. சந்தோஷமான விஷயம் தாண்டி. அப்படின்னா முதல்ல என்கிட்ட சொல்லு. ஓடி. மா மா, என்னடா? உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? கோபி வந்திருக்காரு. எந்த கோபிடா? அப்பா என்னப்பா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம வீட்ல ஸ்டே பண்ணியிருந்தாரு. அப்புறம் லண்டன் கூட போனாரு. அட, அந்த கோபியா? ஆமாப்பா, இப்போ இந்தியா வந்திருக்காரு. கார்த்திக், கார்த்திக். யாரு?